ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள ஒரு முக்கிய ஆயுத கிடங்கு மீது அமெரிக்கா 900 கிலோ எடை கொண்ட சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் ரக வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து கூட்டாக ஈரான் மீது கடந்த பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தின. பதிலடியாக ஈரானும் தாக்க மத்திய கிழக்கு பகுதியில் போர் மூண்டது. இந்த போர் காரணமாக உலக நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் இஸ்பஹான் நகரின் இரவு நேர வானம் ஆரஞ்சு நிறத்தில் ஒளிரும் அளவிற்கு பெரிய தீப்பிழம்புகளுடன் தொடர்ச்சியான வெடி சம்பவங்கள் நடப்பதை காண முடிந்தது. இஸ்பஹான் என்பது ஈரானின் இராணுவ தளங்களையும் பாதுகாப்பு தொழில்துறையையும் தன்னகத்தே கொண்ட ஒரு மூலபாய மையமாகும். இஸ்பஹானின் தெற்கே உள்ள மவுண்ட் சோஃபே எனப்படும் சோஃபே மலைப்பகுதி ஈரானின் மிக முக்கியமான இராணுவ மற்றும் அணுசக்தி தொடர்பான கட்டமைப்புகளை கொண்ட இடமாகும். இப்பகுதிக்கு அருகில்தான் இந்த குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக நாசாவின் தீக்கண்காணிப்பு செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கின்றன. தடினமான கான்கிரீட் மற்றும் நிலத்தடி அடுக்குகளை துளைத்துச் சென்று வெடிக்கக்கூடிய பென்ட்ரேட்டர் முனிஷன்ஸ் எனப்படும் அதிநவீன 900 கிலோ எடையுள்ள சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் ரக வெடிகுண்டுகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கூறுகிறது. இஸ்பஹானில் உள்ள நிலத்தடி தளங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் மற்றும் வெடிமருந்துகளை அழிப்பதே இந்த தாக்குதலின் முக்கிய நோக்கம் என கூறப்படுகிறது. போரை நிறுத்த ஈரான் உடன்படவில்லை என்றால் அதன் எரிசக்தி மற்றும் அணுசக்தி நிலையங்கள் அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருந்தன. இந்த பின்னணியில் ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பை சிதைக்க ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.